உங்க எல்லாருக்கும் கேபாப் பத்தியும் நிறைய கொரியன் சீரிஸ் பத்தியும் தெரியும், பார்த்துருப்பீங்க. இது தென்கொரியாவை பத்தினது. ஆனா வடகொரியான்னு சொன்னா அதை கிம் ஜாங் உன் ஆட்சி பண்றாரு. அந்த நாட்டோட பெரும்பாலான எந்த விஷயமும் வெளியே வராது. நிறைய அந்த நாட்டை பத்தின வதந்திங்க மட்டும்தான் மீடியாவில் பேசுவாங்க. ஆனா வடகொரியா தென்கொரியா இரண்டுமே ஒரே இனம், கலாச்சாரம், பண்பாடு கொண்ட மக்களா ஒரே ஒரு கொரிய நாடா மட்டும்தான் இருந்தாங்க. இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல ஜப்பான் தான் கொரியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. இரண்டாம் உலக போர்ல ஜப்பான் தோத்த பின்னாடி 1945ல கொரிய மக்களுக்கு விடுதலை கிடைச்சது. அப்போ அண்டை நாடா இருந்த ரஷ்யா, சீனாவில் கம்யூனிசம் பெரும்பான்மை கொள்கையா இருந்துச்சு. அந்த தாக்கத்துல கொரியாவும் கம்யூனிசம் அதிகம் பரவப்பட்ட நாடா மாற ஆரம்பிச்சது. ஆனா அமெரிக்காவுக்கு பல சக்தி வாய்ந்த கிழக்கு நாடுகள் ஒரே கொள்கையை நோக்கி போனா வருங்காலத்துல அது நமக்கு பாதிப்பா வரும்னு நினைச்சு கொரியாவை இரண்டு நாடா பிரிச்சு தென்கொரியாவுக்கு முதலாளித்துவ கொள்கையையும் ஆயுத உதவிகளையும் வழங்கி சொந்த கொரிய இனங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு போர் செய்யற அளவுக்கு மூட்டிவிட ஆரம்பிச்சது அமெரிக்கா. இதனால வடகொரியாவும் தென்கொரியாவும் மாத்தி மாத்தி போர் செய்ய ஆரம்பிச்சாங்க. அமெரிக்காவோட அடாவடித்தனம் பிடிக்காத ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவுக்கு ஆதரவா நின்னாங்க. இந்த காரணத்தினாலதான் பிற்காலத்துல ஒரே நாடான கொரிய நாடு தனித்தனி இரண்டு நாடுகளா பிரிஞ்சுது. 1950 இருந்து 1953 வரைக்கும் அமெரிக்காவும் அமெரிக்காவுக்கு சாதகமான ஐநா படைகளும் எங்க நாட்டுக்குள்ள வராதீங்க, நாங்க ஒரே இனம் ஒரே நாடு இப்படின்னு சொல்லி வடகொரியா ஒரே நாடாக்க போர் செஞ்சுது. இறுதியில பல ஆயிரக்கணக்கான சொந்த இனமான வடகொரிய தென்கொரிய மக்கள் தான் அடிச்சுக்கிட்டு சாகுறோம். அமெரிக்காக்காரன் நம்மளை பிரிச்சு நம்ம நாட்டை சூறையாடி விளையாடுறான்னு புரிஞ்சுக்கிட்டு இரண்டும் தனித்தனி நாடாவே இருந்துட்டாங்க. ஐநா சபையில பெரும்பான்மையான உலக நாடுகளோட உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா புது நாடா உருவான வடகொரியாவும் தென்கொரியாவும் ஐநா சபையில தங்களோட நாடு சார்பா உறுப்பினர்கள் உள்ள இருக்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு சில நாடுகளோட ஆதரவு வேணும். 30 வருஷம் கழிச்சு ஆப்பிரிக்கா நாடுகளோட பங்கு ஐநா சபையில அதிகமா இருந்ததுனால சோமாலியா நாட்டுக்கிட்ட ஆதரவு கேட்க வடகொரியா தென்கொரியா இரண்டு நாட்டோட தூதர்களும் அங்க போனாங்க. இதுக்கு பல ஆண்டு எடுக்குங்கிறதுனால அங்க குடும்பத்தோட அந்த நாட்டுல தங்களோட தூதரகத்துல வாழ்ந்தாங்க. இந்த வரலாறு தெரிஞ்சாதான் இப்ப பார்க்க போற படத்தோட கதையை உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த வரலாறு படத்துல காட்டப்படல. நீங்க இப்போ இந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டதுனால இது உங்களுக்கு நான் சொன்னேன், இனிமே உங்களுக்கு படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு 2021 ரிலீஸ் ஆன எஸ்கேப் ஃப்ரம் மொகதீஷுங்கிற கொரியன் படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஆப்பிரிக்காவில் நடக்கிற மாதிரியான கதை. சரி, சட்டுப்புட்டுன்னு இந்த படத்தை பார்த்து முடிக்கலாம் வாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1987 சவுத் கொரியன் தூதரகத்தை சேர்ந்தவங்க சோமாலியா நாட்டுல இருக்க யூனிவர்சிட்டியில இருக்காங்க. இவர் தான் இந்த படத்தோட சவுத் கொரியன் லீட் ரோலா இருக்கவர். அதனால இவரை சவுத் கொரியன் தலைவர்னு கூப்பிடுவோம். இந்த யூனிவர்சிட்டியோட இளைஞர்கள் சவுத் கொரியாவுக்கு ஆதரவு தரதா ஒத்துக்கிறாங்க. அதனால பேனர் ஒன்றை பிடிச்சு எல்லாரும் ஒன்னா நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. இது நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரணும்னு சவுத் கொரியன் தலைவர் கேட்டுக்க சரின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அங்க சீனை கட் பண்ணா ஒரு ஃபிளைட் சோமாலியா நாட்டுக்கு வருது. அங்க வர்ற எல்லா பேசஞ்சர்ஸையும் சோமாலியா நாட்டு அதிகாரிங்க செக் பண்றாங்க. அங்க ஒரு லேடி அவளோட ஹஸ்பண்ட் பிரசன்ட் பண்ணதா சொல்லி டைமண்ட் நெக்லஸை கொண்டு வர்றான். ஆனா அவளை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. பின்னாடி வேற ஒரு பேசஞ்சர் வர்றான். அவன் பாஸ்போர்ட்டை ஓபன் பண்ணா உள்ள பணம் இருக்கு, லஞ்சம் போல. அதை எடுத்துக்கிட்டு நீங்க உள்ள போலான்னு அனுமதிக்கிறாங்க. அவன் பின்னாடியே ஒரு சவுத் கொரியன் வர்றான். அவனோட பாஸ்போர்ட்டை காமிச்ச உடனே உள்ள அலோவ் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் இருக்கும் போல. அவன் ஒரு சவுத் கொரியன். நம்ம ஊர்ல எல்லாம் இதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிறைய டாக்ஸில எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஆப்பிரிக்கன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சார் வாங்க நம்ம டாக்ஸில போலான்னு கூப்பிட என்ன தொல்லை பண்ணாம இருன்னு காட்டுக்கத்து கத்திட்டு சிகரெட் அடிச்சுட்டு யாருக்கோ வெயிட் பண்றான். பல இழுத்து ஊதி தள்ளி இருப்பான் போல. அங்க ஒரே சிகரெட் பச்சா கிடக்குது. ஏர்போர்ட்டுக்கு வெளியே இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆனா அந்த டாக்ஸி டிரைவர் இவனை பார்த்துட்டு எப்படியும் இவன் வந்துதானே ஆகணும்னு அங்கேயே வெயிட் பண்றான். வெயிட் பண்ணி டென்ஷன் ஆன இவன் எப்படி கோவத்தை தணிக்கிறான் பாருங்க. அதை பார்த்துட்டு அவன் ஓ ப்ரூஸ்லி அப்படின்னு கத்துறான். நம்மள மாதிரி தான் அந்த பையிலும் எவன் சப்பமுகா இருந்தாலும் நம்ம சைனாக்காரன் நினைக்கிறோம்ல, அதே மாதிரி சைனாமுக்காரன் நினைப்பான் போல. சரி, அவன் டாக்ஸியில கிளம்பலாம்னு நினைக்கும் போது வேற ஒரு கார் வேகமா வருது. அதில் அம்பாசிடர், அதாவது சவுத் கொரியாவோட தலைவரும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வர்றாங்க. அவங்கள பார்க்க தான் ஒரு வருஷம் கழிச்சு சவுத் கொரியாவில இருந்து இவன் வந்திருக்கான். இவன் ஒரு சூட்கேஸ் உள்ள நிறைய பரிசு கொண்டு வந்திருக்கிறான். இது எதுக்குன்னா சும்மா வெறுங்கைய வீசிட்டா போக முடியும், சோமாலியா நாட்டு அதிபரை பார்க்க போறப்போ அவருக்கு இந்த பரிசுகளை கொடுக்கறதுக்காமா. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல பல பரிசு பொருட்கள் இருக்கு. அதை வாங்கிட்டு சரி நீ டாக்ஸி பிடிச்சி போயிருன்ட்டு அவனுங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறானுங்க. டாக்ஸிக்காரன் சார் வாங்க நம்ம போலாம்னு கூப்பிட இவனும் சிரிச்சுட்டே சரி வர்றேன் இன்னைக்கு எவன் கூட தான் அப்படின்னு டாக்ஸியில் ஏறி கிளம்புறான். அந்த பக்கம் சவுத் கொரியன் தலைவரோட கார் போய்கிட்டே இருக்கு. ஒரு பெரிய ஆறுல மேல பாலம் பெருசா போட்டிருக்காங்க. அதுல போறப்போ திடீர்னு எங்கிருந்தோ வந்த சோமாலியா கொள்ளக்காரனுங்க துப்பாக்கியில தடன்னு சுட ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க பயந்து போயிடுறாங்க. உள்ள இருந்த டிரைவரோட சேர்த்து 3 பேரையும் கீழே இழுத்து போட்டு கன் பாயிண்ட்ல நிக்க வைக்கிறானுங்க. சொல்லி வச்ச மாதிரி நேரா டிக்கியை போய் சுட்டு ஓபன் பண்ணி இவங்க சூட்கேஸ் எடுக்கிறானுங்க. வேணான்னு சொல்ல டிரைவர் மூஞ்சிலேயே கன்னை வச்சு ஒரு அடியை போட்டு அங்கிருந்து கிளம்ப டிரைவருக்கு ரத்தம் ஊத்துது.
அவன் நல்லா இருக்கானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரோட்ல வண்டி எதுவும் வராதனால ஓடியே சோமாலியா நாட்டு பிரசிடென்ட் பில்டிங்க்கு இங்கிருந்து வர்றாங்க. கூட வந்த அசிஸ்டண்ட்டுக்கு சுகர் லெவல் கம்மியானதுனால வேக வேகமாக பாக்கெட்டில் வச்சிருந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்றான். உள்ளே போனால் சோமாலியா நாட்டு ஆஃபீஸர் பிரசிடெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது, லேட்டாக வந்துட்டீங்கன்னு சொல்ல, ஏங்க 15 நிமிஷம் தாங்க லேட் ஆச்சுன்னு சொல்ல, அவருக்கு வேற மீட்டிங் இருக்குன்னு இவன் சொல்றான். அப்போ எங்ககிட்ட வெறும் 15 நிமிஷம் தான் பேசணும்னு உங்க அதிபர் நினைச்சாரா? என்னங்க இது? சரி, அடுத்து யாரோட மீட்டிங்னு கேட்க மேல பிரசிடென்ட் நடந்து வர்றாரு. திரும்பி பார்த்தா வடகொரிய நாட்டு தூதரகத்தோட சேர்ந்த ஆபீசர்ஸ் எல்லாம் அவரு கூட நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க பேசிக்கிட்டு. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அந்த சூட் கேஸை திருடிட்டு போன திருடனுங்க பீச்ல ஃபுட்பால் விளையாண்டு இருக்காங்க. சவுத் கொரியன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் எப்படியோ அதே மாதிரி நார்த் கொரியன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் தான் இவனை அனுப்பிச்சுட்டு அந்த பெட்டியை திருட சொல்லியிருப்பான் போல. அங்க இருக்க குட்டி பசங்களுக்கு சாப்பிட பன்னு, அது இல்லாம அவனுங்களுக்கு எழுதுறதுக்கு யூஸ் பண்றதுக்கெல்லாம் நிறைய பென்சில் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இவன் நல்லவனா கெட்டவனாவே புரிஞ்சுக்க முடியல. அங்க போன இவன் பணத்தை கொடுத்துட்டு பெட்டியை இவன் வாங்கிக்கிறான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா வடகொரியா தலைவர் இருக்கிற இடத்த காமிக்கிறானுங்க. அங்க இவங்க கொண்டு வந்த இந்த பரிசு பொருட்களை எல்லாம் அவன் வச்சிருக்கிறான். அந்த பரிசு பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட மீட்டிங்கை நம்ம கேன்சல் பண்ணது வீணா போச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் தென்கொரியா தூதரகத்தில் அந்த காரை இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த டிரைவருக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு அடிபட்டுருச்சு. அவனுக்கு முள்ளங்கி வெங்காயமும் இவங்க கொடுக்குறாங்க. அவனும் வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போறான். தூதரகத்துல தலைவர், அசிஸ்டன்ட், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெட்டியை கொடுத்தானே இந்த பையன் தாங்க இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், இவனை இப்படியே இனிமேல் கூப்பிடுவோம், உங்களுக்கு ஈஸியாக இவனை பார்க்கும்போது புரிய வரும். மீட்டிங் கேன்சல் ஆனால் ஆயிட்டு போகுது, ஆனால் நம்ம நாட்டு ஆஃபீஸர்ஸ் யாருக்கும் தெரியாமல் இதை பார்த்துக்கணும்னு சொல்லி இவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நேரம் சவுத் கொரியாவிலிருந்து இவனுங்களுக்கு ஃபோன் வர எப்படியோ சமாளிக்கிறானுங்க. வேக வேகமாக டேபிள் ஃபேனை எடுத்து அதில் பேப்பரை வச்சு அந்த சவுண்டு கேட்குமே தர 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 தரன்னு இந்த மாதிரி வச்சு, சார் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அதனால சரியாக கேட்க மாட்டேங்குது சார், ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளித்து முடிச்சுட்டானுங்க. கொஞ்ச நேரம் இவனுக்கு 2 பேரும் சரக்கடிக்க இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஏதோ ஃபோட்டோவை எடுத்து தலைவர்கிட்ட கொடுக்க அவரும் வாங்கிக்கிறாரு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய ஆப்பிரிக்க மக்கள் கன்னோட இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்கு. இது நார்த் கொரியாவோட ஆயுதங்கள், அவங்க இதை சோமாலியா கிளர்ச்சியாளர்களுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் ப்ரெஸ் ஒருத்தர்கிட்டையும் பேசிட்டேன். இந்த நியூஸ் வெளியே வந்தால் அது நம்ம நாட்டுக்கு சாதகமாக இருக்கும்னு இவன் சொல்கிறான். ஆனால் அது அவங்களோட துப்பாக்கியானு உனக்கு உறுதியாக தெரியாதில்லன்னு தலைவர் சொல்ல, எது எப்படியோ நமக்கு நியூஸில் இது வந்தால் போதும், அது நமக்கு சாதகமாக இருக்கும்னு இவன் சொல்கிறான். ஆப்பிரிக்க கிளர்ச்சியாளர்களுக்கு நார்த் கொரியா ஆயுதம் கொடுக்குது, அது உங்கள் அரசுக்கே எதிராக அமையும், அதனால் எங்கள் நாட்டுக்கு நீங்கள் ஐநாவில் ஆதரவு தாங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக எப்போவுமே இருப்போம்னு அதிபருக்கு அடுத்த இடத்துல இருக்க ஆஃபீஸர்கிட்ட பேசலான்னு இவன் சொல்ல, அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் சோமாலியா அதிபருக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கவரை இவங்க பார்க்க போகிறாங்க. அவன் இவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு, சரி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உங்களுக்கு உதவி செய்யணும்னா எனக்கு $50,000 லஞ்சம் கொடுக்கணும்னு இவன் கேட்டுக்க இவங்க முழிக்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் அது ரொம்ப ரொம்ப பெரிய தொகை. தூரத்தில் பார்த்தா அந்த ஆஃபீஸர்கிட்ட நார்த் கொரியன்ஸ் பேசுகிறத பார்த்துட்டு கடுப்பாகி இவங்க போய் நார்த் கொரியா தலைவர்கிட்ட, ஏன் இப்படி நாங்கள் எங்கே போனாலும் எங்களை பின்தொடர்ந்து வந்து எதிராக சதி பண்ணுறீங்கன்னு கேட்க, அப்போது நீங்கள் பண்ணினது மட்டும் என்ன, நாங்கள் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் விற்கிறோன்னு நீங்கள் பொய் சொல்லிட்டு தெரியுறீங்க. இவன் கொடுத்த நியூஸ் பேப்பரை எடுத்து அவங்க காமிக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரம் கன் சவுண்டும் மக்கள் அலற சவுண்டும் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா கிளர்ச்சியாளர்கள் உள்நாட்டுக்குள்ளேயே போர் செய்ய ஆரம்பிக்க வேகமாக இவங்க கிளம்பி உள்ளே ஓடுறாங்க. தூதரகத்தில் இருக்கிற சவுத் கொரியன் லேடிஸ் எல்லாம் இவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு பயந்து போயிருக்காங்க. அசிஸ்டண்ட் தான், இப்போ தான் நான் அவங்ககிட்ட ஃபோனில் பேசினேன், பயப்படாதீங்க, அவங்க பத்திரமா ஹோட்டலில் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, சரி வாங்க எல்லாரும் அவங்க நல்லபடியாக திரும்பி வரணும்னு ப்ரே பண்ணலான்னு கேட்க, ஒரு பொண்ணு, நான்லாம் வரமாட்டேன், நான் ஒரு புத்திஸ்ட்டு, நான் ஒன்றும் கிறிஸ்டின் கிடையாது, என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்ல, நான் மட்டும் என்ன கிறிஸ்டினா, நானும் புத்திஸ்ட் தாண்டி, வா புத்தர் மனசில் நினச்சிக்கிட்டு ப்ரே பண்ணலான்னு கேட்க எல்லாரும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்க, ஐயோ யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையேன்னு இவங்க பயப்படுறாங்க. அந்த பக்கம் காலிங் பெல்லை அழுத்தினவன் ரத்த வெள்ளத்தில் இருக்கான். சுவரை ஏறி குதிச்சு உள்ளே வந்து மயங்கி விழுறான். இவங்க வேக வேகமாக யாருன்னு போய் பார்த்தா, அட அந்த டிரைவர் பையன் தாங்க மயங்கியிருக்கான். வேகமாக அவனை உள்ளே தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. அவன் கழுத்தில் இருக்கிற ஸ்கார்ஃபை அவுத்து பார்த்தா அதில் கிளர்ச்சியாளர்களோட சின்னம் இருக்குது. ஐயோ இவன் ஒரு கிளர்ச்சியாளரா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை இவன் கிளர்ச்சியாளராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? அவ்வளோதான், நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு இவங்களுக்குள்ளேயே இவங்க பேசிக்கிறாங்க. சரி அடுத்து என்ன பண்ணலான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற இடத்துல ஃபோனும் இருக்குது. அங்கேருந்து உள்ளே ஃபோன் பண்ணி யார் என்ன வந்திருக்கீங்கன்னு உள்ளே இருந்து கேட்டால் பதில் சொல்லுவாங்க போல். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை அப்பயே அவனுங்க வச்சிருக்கிறானுங்க. யாருன்னு கேட்க, நாங்கள் போலீஸ், கதவை திறங்கன்னு சொல்ல அசிஸ்டண்ட் தான் போய் கதவை திறந்து பேசிகிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரனுங்க அடாவடித்தனமாக நாங்கள் உள்ளே வந்து செக் பண்ணணும்னு அசிஸ்டண்ட்டை தள்ளி விட்டு உள்ளே வர பார்க்க, அந்த நேரம் கொரியன் தலைவரும் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. என்ன பண்ணுறீங்க, இது கொரிய தூதரகம், தெரியுமா தெரியாதா? நீங்கள் அத்துமீறி உள்ளே வந்தால் என்ன ஆகணும்னு தெரியும்ல, நீங்கள் செஞ்சுட்டு இருக்க போலீஸ் வேலையை என்னையோட தலைமுழுகிட்டு போக வேண்டியதான்னு மிரட்ட அவன் பின்வாங்குறான்.
இருந்தாலும் அவரோட ஐடியை வாங்கி செக் பண்ணிவிட்டு நான் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சைகையில் சொல்லிட்டு போகிறான். அசிஸ்டண்ட்டு, சார் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு நடந்த விஷயத்த சொல்ல அவனை எப்படி நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னு இவங்களை திட்டிட்டு மேலே போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவனை ஆளை காணோம். என்னடா இவனை ஆளை காணமேன்னு வேக வேகமாக தேட அவன் மயக்கம் தெளிஞ்சு எப்படியோ பில்டிங்கை விட்டு வெளியே வந்து தெருவில் ஓடிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையாக போலீஸ் அவனுங்களை தெருவில் பார்க்குறானுங்க. ஆனால் இந்த தூதரகத்துக்கு உள்ளே இருந்து வெளியே வந்ததை பார்க்கல. பார்த்துருந்தா இவங்க எதுவும் செஞ்சுருக்க முடியாது. இவங்க கதையும் முடிஞ்சுது. வேகமாக டேய் நில்லுடான்னு கத்திட்டு துரத்திக்கிட்டே போக அவன் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறான். பின்னாடியே ஒரு போலீஸ்காரன் போய் லத்தி ராடு இருக்குள்ள இரும்புலேயே வச்சிருப்பானுங்க போல, அதை வச்சு மண்டையில் ஓங்கி ஒரு அடி அடிக்க அவன் சம்பவ இடத்துலையே செத்து போகிறான். அன்னைக்கு நைட்டு கிளர்ச்சியாளர்கள் நாடு முழுக்க நோட்டீஸ் போடுறாங்க. என்னன்னா, இந்த சோமாலியாவை ஆளுற பாரேங்கிற அதிபரோட அரசு அவங்க சொந்தக்காரங்களையும் ஒரு குறிப்பிட்ட அவங்களோட சமூகத்தை மட்டுமே பெரிய பொறுப்பில் வச்சுக்கிட்டு மற்ற மக்கள் அனைவரையும் ஏழையாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்த நாடு ஊழல் மிகுந்த நாடாக மாறிடுச்சு. அதனால சோமாலியா காங்கிரஸ் அமைப்பு கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாட்டில் இருந்து மற்ற நாட்டு தூதரகம் பாரே அதிபரோட அரசுக்கு விசுவாசமாக இருந்தால் இனி சோமாலியாவை ஆள போகிற எங்கள் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரியாகிடுவீங்க. அதனால் எங்கள் பக்கம் நிற்கணுமா இல்லை அவங்க பக்கம் நிற்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணுங்கன்னு நோட்டீஸை போட்டு எல்லாருக்கும் ஒரு மிரட்டல் அழைப்பும் இவங்க கொடுக்குறாங்க. இந்த நியூஸ் வடகொரியா தென்கொரியா 2 நாட்டு தூதரகத்துக்கும் வந்திருக்கு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்க தென்கொரியா தலைவரும் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரும் சரி பிரச்சனையை பெருசாக போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கூட இருக்க முதல்ல நம்ம லேடிஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்கு டிக்கெட்டை போட்டு அனுப்பிடுவோன்னு டிக்கெட் ஏஜென்சி போடுற இடத்துக்கு வந்தால் எல்லா கடையும் அடைச்சி போய் கிடக்குது. பசியில் கலவரத்தில் மக்கள் எல்லாத்தையும் சூறையாடுறாங்க. கலவரம் கட்டுக்கணக்காமல் போனதை புரிஞ்சுக்கிட்ட இவங்க திரும்பி வந்துடுறாங்க. மக்கள் எல்லா கடைகளையும் சூறையாடின மாதிரி கொரியன்களோட தூதரகத்தையும் சூறையாட வர வடகொரிய தூதரகம் முழுமையாக சூறையாடப்படுது. தென்கொரியா தூதரகம் ஏதோ ஓரளவுக்கு தப்பிக்குது. அந்த நேரம் போலீஸ் அண்ட் மிலிட்ரி இவங்க எல்லாருமே வந்து மொத்த கலவரத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் இந்த போலீஸ்காரனுங்களும் மிலிட்ரிக்காரனுங்களும் கிளர்ச்சி செய்கிற மக்களை கூட கொடூரமானவங்களாக இருப்பானுங்க போல. மக்களை போட்டு அடித்து கொள்றானுங்க. இதன் மூலமாகவே ஏன் இந்த நாட்டு மக்கள் அரசாங்கத்தை எதுக்குறாங்கங்கிறது நமக்கும் புரிய வருது. சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நமக்கு முதல்ல ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் பண்ணுற பொண்ணும் போலீஸ் கமிஷனரை மீட் பண்ணலான்னு அவங்களோட ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே தான் ஆல்ரெடி பார்த்தோமே ஒரு திமிரு பிடிச்ச போலீஸ்காரன் இருக்கானே, அவன் அங்கே தான் கமிஷனர் ஆஃபீஸரில் இருக்கான். நாங்கள் மேலதிகாரியாக இருக்கிற கமிஷனரை பார்க்கணுன்னு கேட்டால் அவங்களை இவன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் கமிஷனரை பார்க்க முடியும்னு சொல்ல எங்கள் நாடு முழுக்க பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஃபோன் லைனும் கட் ஆகிருக்கு. அப்புறம் எப்படி எங்களால் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும்னு இவங்க கேட்க, அப்போ ஒன்று அலோவ் பண்ண முடியாதுடா கிளம்புடான்னு இவன் சொல்ல மாடியில் பால்கனியில் கமிஷனர் நிற்கிறத பார்த்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரு காரோட ஹாரனை வேகமாக அடித்து நான் சவுத் கொரியனோட தூதரகத்திலிருந்து வந்திருக்கேன்னு கத்த போலீஸ்காரன் கண்ணை எடுத்து இவன் நெத்தி பொட்டோட வச்சு ஒரு அடி அடிக்கிறான். உடனே இவன் டென்ஷன் ஆகி கண்ணை பிடிச்சி நெத்தியில் வச்சுக்கிட்டு முடிஞ்சா சுடுறா, எங்கள் எம்பசி கான்டாக்ட் லிஸ்ட்டில் உங்கள் கமிஷனரோட பேர் இருக்குது, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் கமிஷனருக்கும் உனக்கும் என்ன ஆகும்னு தெரியும்லன்னு மிரட்ட அவன் பயந்து சரி இது பெரிய பிரச்சனையாக கூடாதுன்னு நினச்சிட்டு நிறுத்திடுறான். இதனால் கமிஷனருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய ஆஃபீஸரை அனுப்பி வைக்கிறான். அவன் நடந்துக்கிட்டு இருக்க கிளர்ச்சி இன்னும் கொடூரமாக வெடிக்குது. கிளர்ச்சியாளர்களோட ஆட்டம் இன்னும் அதிகமாகுது. துப்பாக்கிகளை அவங்க அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. போலீஸ்காரனுங்களை பார்த்தா அடிச்சு கொள்றானுங்க. அந்த நேரம் இந்த திமிரு பிடிச்ச போலீஸ்காரன் அந்த ரோட்டு வழியாக போக இவன் அவனுக்கிட்ட மாட்டிக்கிறான். ஒரு பொண்ணை ஆல்ரெடி கொன்றிருப்பான் இவன் சின்ன குழந்தைய. அப்போ ஒரு அம்மா அவனை பார்த்துருக்கோம். அந்த அம்மா அந்த இடத்துல இருக்கிறதுனால இவன் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், இந்த போலீஸ்காரன் கொடூரமாக நிறைய பேர்த்து கொண்டான்னு சொல்ல மக்கள் நடு ரோட்டில் இவனையும் இவன் கூட இருக்க சில போலீஸ்காரனுங்களையும் இழுத்து போட்டு சட்டையை கழட்டி நடு ரோட்டில் வச்சு கொள்றானுங்க. சவுத் கொரியன் தலைவர் எப்படியாச்சும் நாட்டை விட்டு வெளியே போயிடணும்னு ஏர்போர்ட்டில் போய் கேட்டால் உங்கள் நாட்டு ஆஃபீஸர்கிட்ட இருந்து எங்களுக்கு அப்ரூவல் வந்தால் தான் நான் உங்களை அனுப்ப முடியும்னு ஏர்போர்ட்டில் இருக்க ஆஃபீஸர் சொல்கிறான். எங்களால் கான்டாக்ட் பண்ண முடியல, ஃபோன் லைனும் இல்லை, கட்டாகி இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு, உங்களுக்கு உதவியும் பண்ண முடியாதுன்னு இவன் சொல்லிடுறான். இதே மாதிரி நார்த் கொரியன் தூதரகத்தை சேர்ந்தவங்களும் ஏர்போர்ட்டுக்கு போக பார்க்க வழியிலேயே தடுத்து உங்களை அனுமதிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் இன்னையோட ரோட்வேஸ் கூட இல்லாமல் போகுது, எல்லா பக்கமும் போக்குவரத்தெல்லாம் நிற்க போகுதுன்னு சொல்லி இவனுங்களை அங்கேருந்து அனுப்பிச்சுட்றானுங்க. அன்னைக்கு நைட்டு நார்த் கொரியன் எம்பசியில் இருக்க உணவு, தண்ணி, கேஸு, கரண்ட்டுன்னு எதுவுமே இல்லாமல் போக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்க பையன்கிட்ட பெட்டியை திருட சொல்லியிருப்பானே அவங்ககிட்ட தான் இப்போ நார்த் கொரியன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரும் லஞ்சம் கொடுத்து நாட்டை விட்டு வெளியே போக டிக்கெட் போட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்டிருப்பான் போல. அவன் அதுக்காக போயிருக்கான். அவன் வந்து கூப்பிட இவன் காலிங் பெல் அமுக்குறான். இவனுங்க எல்லாரும் போய் கதவை திறந்து பார்க்க உள்ளே வந்தவன் பட்டுன்னு அவன் காதோட சுடுறான். அவனுங்களோட ஆளுங்க எல்லாம் துப்பாக்கியோட உள்ளே நுழையிறானுங்க. பேக்கை தூக்கி போட்டுட்டு தங்க, நகை, பணம் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி மிரட்ட இவங்க எல்லாத்தையும் எடுத்து அந்த பேக்கில் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பொருளையும் திருடி எடுக்கிறானுங்க. எல்லாம் சின்ன சின்ன பொடி பசங்க கண்ணை வச்சுட்டு சுத்த. அதில் ஒருத்தன் ஒரு கொரியா பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான். இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் தான் அவனை தடுத்துட்டு போக
அவனை போட்டு கொலை வெறியில் அடிக்கிறானுங்க. இந்த விஷயத்தில் அவனுங்களை கூட்டிகிட்டு வந்த தலைவன் நல்லவன் போல. அவன் தான் இவனுங்களை தடுக்கிறான். நீங்கள் இங்கிருந்து கிளம்பிடுங்க, நாங்கள் மீண்டும் இங்கே வருவோன்னு மிரட்டிட்டு போக இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நேரம் போகும்போது இன்சுலின், அதாவது இந்த சக்கரை நோய்க்கு மருந்து போடுவாங்கல்ல, அதை முதற்கொண்டு இவனுக்கு தூக்கிட்டு போயிடுறானுங்க. வெளியே இருந்த காரையும் எடுத்து ஓட்டிக்கிட்டு போயிடுறானுங்க. சரி, போயிட்டு போகுது. எப்படியாச்சும் சைனீஸ் எம்பசி இல்லைன்னா சோமாலியா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் யாராவது மீட் பண்ணால் கூட தப்பிச்சிடலான்னு இவனுங்க முடிவு பண்ணி அந்த ஆஃபீஸரு, அவங்க மனைவி, அவங்க குழந்தைங்க எல்லாரும் மொத்தமாக தப்பிச்சு ஓடுறாங்க. அந்த நாடே கலவரமாக இருக்குது. இவங்க எல்லாரும் ஒரு தெருவில் இருக்க திடீர்னு அங்கே வந்த 3 வாண்டுங்க, சின்ன சின்ன பசங்க, அவனுங்களுக்கு 10 வயசு கூட இருக்காது, ஆனால் கண்ணோட சுற்றுறானுங்க. அவனுங்க எல்லாருமே கொரியன்ஸுக்கிட்ட என்னடா இவனுங்களை கொல்றோமான்னு கேட்க, வேணாம் கொஞ்ச நேரம் விளையாடலான்னு அவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிறானுங்க. செத்துருங்க அப்படின்னு வாயிலேயே கத்த, சரி அவனுங்க விளையாடுறானுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கொரியன் சின்ன பையனும் பொண்ணும் அவனுங்க கிட்ட செத்த மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்களும் அவங்கள பார்த்துட்டு செத்த மாதிரி கீழே விழுக சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறானுங்க. இவங்களும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. கரெக்டாக இவங்க வந்து ஒளிஞ்சிருக்க இடம் சவுத் கொரியா எம்பசியோட வாசல். நார்த் கொரியா தலைவர் சவுத் கொரியா கொடியை பார்த்துட்டு திரும்பி அவரை நம்பி வந்த பெண்கள் குழந்தைங்களோட முகத்தை பார்க்குறாரு. அவரோட பார்வையிலேயே அந்த பொண்ணுங்களும் குழந்தைங்களும் காப்பாற்ற என்னவோ பண்ண போகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரும் அவரோட கண்ணை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி பண்ணால் நம்ம நாட்டுக்கே துரோகி ஆயிடுவோம்னு சொல்ல, எந்த நேரத்தில் என்னடா மடத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு முறைக்கிறாரு. அவனும் அமைதியாகிடுறான். வெளியே தடன்னு கன் சத்தம் கேட்க சவுத் கொரியன் ஆஃபீஸர்ஸ் ஓடி போய் பார்த்தா, ப்ளீஸ் சுடாதீங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சத்தம் கேட்குது. நீங்கள் எதுக்குடா இங்கே வந்தீங்க, சைனீஸ் எம்பசி அந்த பக்கம் இருக்குன்னு அவங்க சொல்ல, நடந்த எல்லாத்தையும் நார்த் கொரியன் ஆஃபீஸர் சொல்கிறாரு. அந்த நேரம் கிளர்ச்சியாளர்கள் அங்கே வர போலீஸ்காரங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய துப்பாக்கி சூடே நடக்குது. கிளர்ச்சியாளர்கள் ஓடிடுறானுங்க. அப்புறம் இவங்க கீழே வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களான்னு கேட்க நார்த் கொரியன் ஆஃபீஸர் இல்லைன்னு சொல்ல அவங்கள உள்ள அலோவ் பண்ணுறாங்க. சாப்பாடு டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுட்டு எல்லா கொரியனுங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சவுத் கொரியன் சாப்பிட்றாங்க, ஆனால் நார்த் கொரியன் சாப்பிட மாட்டுறாங்க. அவங்க விஷம் வச்சிருப்பாங்களோங்கிற பயம். அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட சவுத் கொரியன் தலைவர் இவரோட சாப்பாடை அந்த தலைவருக்கு கொடுத்துட்டு அவருக்கு சாப்பிட வச்சிருந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்ச உடனே தான் இவங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை வருது, சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனை செதுக்கி இருக்காங்க. உண்மையிலுமே பார்க்கும்போது புல்லரிக்குங்க. ஒரே இனத்தை சேர்ந்த மக்கள் 2 நாடாக பிரிஞ்சிருந்தாலும் கடைசியாக பிரச்சனைன்னு வரும்போது ஒரே இன மக்களாக ஒன்று சேர்ந்து நிற்கும் போது தான் உண்மையான அந்த இனத்தோட வரலாறும் வருங்காலமும் காக்கப்படும்னு புரிய வரும். நார்த் கொரியன் தலைவருக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சாப்பிடும்போது 8வது இடத்துல இருக்கிற உணவை சவுத் கொரியன்ஸ் எடுத்து பரிமாறுறாங்க. அதே மாதிரி சவுத் கொரியன்ஸ்க்கு நார்த் கொரியன் பரிமாறுறாங்க. எல்லாரும் ஒட்டு மொத்தமாக கொரிய இனமாக ஒன்றாகி சாப்பிட்றாங்க. அந்த நேரம் சவுத் கொரியன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் எழுந்து போக நார்த் கொரியன் ஆஃபீஸர் அவனோட பாக்கெட்டில் இருக்கிற லைட்டரை எடுத்து அதோட ரிஃப்ளெக்ஷனில் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறான். இந்த 2 பயபுலையில் எப்பயுமே முறைச்சிக்கிட்டே தெரியவானுங்க. இந்த பையன் சும்மா இல்லாமல் போய் ஒரு கேமராவை எடுத்து எல்லாரும் சாப்பிட்றத நைஸாக ஃபோட்டோ எடுக்கிறான். அதை இந்த பையனும் பார்த்துக்கிறான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நார்த் கொரியா சின்ன பையன், உங்ககிட்ட சக்கரை இருக்கான்னு சவுத் கொரியன் லேடி ஒருத்தங்க இருப்பாங்க ஹெட்டு மாதிரி, அவங்ககிட்ட போய் கேட்க, இனிப்பா ஏதாவது சாப்பிடணுமாப்பா, குக்கீஸ் வேணும்னா கொடுக்கட்டா, சாப்பிட்றியான்னு கேட்க, எனக்கு இல்லைங்க, எங்கள் தாத்தாவுக்கு மருந்து கொடுக்கணும், அதை ஆப்பிரிக்காக்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல அவள் சவுத் கொரியன் தலைவர்கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட சவுத் கொரியன் தலைவர் அவர்கிட்ட இருக்க மருத்துவம் கொண்டு போய் நார்த் கொரியன் தலைவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் மனசு விட்டு 2 தலைவர்களும் பேசிக்கிறாங்க. அந்த நேரம் காவலுக்கு இருந்த போலீஸ்காரனுங்க, நம்ம இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு அங்கேருந்து பொறுமையாக யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போயிடுறானுங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த சவுத் கொரியன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் சும்மாவே இருக்க மாட்டான் போலங்க. எல்லாரோட பாஸ்போர்ட்டையும் எடுத்து ஏதோ டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா, நார்த் கொரியன்ஸ் எல்லாரும் சவுத் கொரியாவுக்கு மனசு மாதிரி வர்றதாகவும் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நார்த் கொரியன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் எப்படியோ ஏதோ மோப்பம் பிடிச்சி வந்து எதை பிடிச்சி பொறுமையாக இவனுக்கே தெரியாமல் எடுத்து எரிக்க ஆரம்பிச்சிடறான். 2 பேரும் மாற்றுக்கட்டில் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. எல்லோரும் வந்து பார்க்க நடந்ததை நார்த் கொரியன் ஆஃபீஸர் என்னங்கிறத சொல்கிறான். சவுத் கொரியன் தலைவர் அவனை திட்டிட்டு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறாரு. நார்த் கொரியன் தலைவரும் சவுத் கொரியன் தலைவரும் பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க, நம்ம ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலாம்னு. அதுபடி இத்தாலி கூட நட்பாக இருக்கிற சவுத் கொரியன்ஸும் எகிப்து கூட நட்பாக இருக்கிற நார்த் கொரியன்ஸும் 2 பக்கமும் பிரிஞ்சு போய் இவங்க உதவி கேட்க போகிறாங்க. எல்லாரும் வழி அனுப்பி வைக்க போலீஸ்காரன் வந்து கதவு தட்டுனா கூட திறக்காதீங்கன்னு இவங்களை எல்லாம் சொல்லி விட்டுட்டு கிளம்புறாங்க. வழியில் கிளர்ச்சியாளர்கள் இவங்க காரை சுட எப்படியோ வேகமாக வண்டியை ஓட்டி தப்பிக்கிறாங்க. சவுத் கொரியன் தலைவர் இட்டாலி எம்பசி கிட்ட உதவி கேட்குறாரு. அவங்க வெயிட் பண்ண சொல்ல அங்கே ஃபோன் ஒர்க் ஆகிறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. கென்யாவில் இருக்கிற கொரியன் எம்பசிக்கு கான்டாக்ட் பண்ணி ஃப்ளைட் வேணும்னு கேட்க அவங்க ஃப்ளைட்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்ல இட்டாலி எம்பசி ஆஃபீஸரு ஒரு நல்ல செய்தியோடவும் ஒரு கெட்ட செய்தியோடவும் வராரு.
அவங்க கிட்ட இருக்கிற ரெட் கிராஸ் மெடிக்கல் ஃப்ளைட்டில் தப்பிக்க அனுமதி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுதான் நல்ல செய்தி. ஆனால் கெட்ட செய்தி என்னன்னா, நார்த் கொரியா கூட இத்தாலி நட்பு உடன்படிக்கையில் இல்லாததுனால அவங்களுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்ல, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க உதவி பண்ணுங்க நார்த் கொரியாவுக்காக ஒரு சவுத் கொரியன் தலைவர் இத்தாலி அரசாங்கத்துக்கிட்ட கெஞ்சுறாரு. சே, என்ன மாதிரி ஒரு சீனியா மிரட்டி இருக்காங்க. ஆனால் இத்தாலி ஆஃபீஸர் உதவ முடியாதுன்னு சொல்ல, நைட் நடந்த விஷயம் சட்டுன்னு சவுத் கொரியன் தலைவருக்கு ஞாபகம் வர வேகமாக இத்தாலி ஆஃபீஸர்கிட்ட உண்மையை சொல்ல போனால் அவங்க எல்லாரும் எங்கள் நாட்டோட இணைஞ்சறதா சொல்லிட்டாங்க, எங்கள் நாட்டுக்கு அவங்க எல்லாம் வந்துருவாங்கன்னு சொல்ல, இத்தாலி ஆஃபீஸரும் சரி அப்போ ஓகே அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு போக சம்மதிக்கிறோங்கிறார். ஆனால் அந்த பக்கம் பாவம் நார்த் கொரியா தலைவருக்கு உதவி கிடைக்கல. ஆனால் ஃபோன் பண்ண மட்டும் அனுமதி தர்றாங்க. அவர் நாங்கள் நார்த் கொரியா எம்பசி மட்டும் இல்லை சவுத் கொரியா எம்பசி கூடயும் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்ல, அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் சாக்கில் பார்க்குறான், என்ன இவர் பேசுகிறாருங்கிற மாதிரி. அதாவது 2 நாட்டு தலைவரும் 2 நாடுங்கிறத தவிர்த்து ஒரே கொரிய இனத்துக்காக நம்ம போராடுறோம்னு சொல்லி போராடுறாங்க. இவர் சவுத் கொரியா எம்பசி கிட்ட நேரடியாக பேசி உதவி செய்ய சொல்ல, அங்கிருந்து இத்தாலி எம்பசிக்கு ஃபோன் பண்ணி சவுத் கொரியா மக்களை காப்பாற்ற சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதை இத்தாலி ஆஃபீஸர் சவுத் கொரியன் ஆஃபீஸர் கிட்ட சொல்ல, இவரும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது, சார் எல்லாரும் 4 மணிக்கு இங்கே வந்துருங்கன்னு ஆஃபீஸர் சொல்ல, எங்களுக்கு ஒரு கார் வேணும்னு எக்ஸ்ட்ரா இவங்க ஒரு காரை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி நார்த் கொரியன் எம்பசிக்காரங்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கார் வந்திருக்கு. மொத்தம் 4 கார் இப்போ இருக்குது. அடுத்து யாருக்கும் எதுவும் போகும்போது ஆகக்கூடாதுங்கிறதுனால நிறைய பெரிய பெரிய புக்ஸு, அப்புறம் துணி முழுக்க மணலை எல்லாம் கொட்டி நிரப்பி அதை இந்த கார் முழுக்க சைடில் போட்டு டேப்லாம் போட்டு கட்டுறாங்க. எதுக்குன்னா, யாராச்சும் துப்பாக்கியில் சுட்டா கூட அந்த குண்டு அந்த புக்கிலையோ இல்லைனா அந்த மண் மூட்டையிலையோ பட்டு அங்கேயே நின்றுக்கணும், உள்ள காருக்குள்ளே வந்து இருக்கிறவங்க மேலே பட்டு யாரும் இறந்துடக்கூடாதுங்கிறதுனால இவங்க பிளான் பண்ணி சுற்றி புக்கு அது இல்லாமல் இந்த மண் மூட்டை இப்படி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சு என்னென்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. குழந்தைங்க, லேடிஸ்னு எல்லாரும் வேலை செய்கிறாங்க. அப்போ முஸ்லீம் தொழுகையை ஆரம்பிக்க இதுதான் சரியான நேரம், இங்கிருந்து கிளம்பலான்ட்டு வேக வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோமாலியாவில் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களாக இருக்கிறதுனால பிரார்த்தனை முடிகிற வரைக்கும் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு வேகமாக காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. தொழுகை நடக்கும்போது எல்லாரும் அமைதியாக தொழுகையை நடத்த வழியில் முழுக்க நிறைய பணங்களாக கிடக்கு. அது மேலே ஏற்றாமல் அங்கேயும் வண்டி மோதாமல் போய்கிட்டு இருக்கு. ஒரு சில வண்டி பிணங்கள் மேலே ஏறியும் போகுது. அப்போ வழியில் மிலிட்ரி ஆஃபீஸர் இவனுக்கு கிளர்ச்சியாளர்களாக இருக்கும்னு இவங்களை தெரியாமல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க, இவனுங்களும் வேகமாக வண்டியை ஓட்டுறானுங்க. அவனுங்க சுட்டுக்கிட்டே பின்னாடி வர்றானுங்க. அந்த சண்டையில் நார்த் கொரியாவோட ஒரு வண்டி மட்டும் லெஃப்ட்டில் போயிடுது. மிலிட்ரி ஆஃபீஸர் பத்தாதுன்னு கிளர்ச்சியாளர்கள் வேற பெட்ரோல் குண்ட பாம்பெல்லாம் இவனுங்க மேலே தூக்கி போடுறானுங்க. அவனுங்க ஒரு பக்கம் சுடுறானுங்க, இவருங்க ஒரு பக்கம் சுடுறானுங்க. ஒருத்தன் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு உள்ள வர பார்க்க அவன் கண்ணை பிடுங்கி பிரேக்கை போட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஒரு வழியா 3 காரும் இத்தாலி எம்பசி முன்னாடி வந்து நிக்குது. வெள்ளக்கொடியை காமிச்சிட்டு எம்பசியை நோக்கி ஓடுறாங்க. கிளர்ச்சியாளர்கள் நிறுத்தாம அங்கேயும் வந்து சுடுறானுங்க. முன்னாடி ஒரு கார் இருக்கு, அதுக்கு பின்னாடி எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க தப்பிச்சு வந்த இன்னொரு நார்த் கொரியனோட வண்டி அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அவனுங்களை சுட்டுக்கிட்டே பின்னாடி மிலிட்ரி ஆஃபீஸர் வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் கிளர்ச்சியாளர்கள், ஒரு பக்கம் இத்தாலியோட எம்பசியோட மிலிட்ரி ஆஃபீஸர்ஸு, இந்த பக்கம் பார்த்தா சோமாலியா ராணுவம், நடுவில் கொரியன்ஸு. புதுசாக வந்த காரை ஓப்பன் பண்ணால் எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் நார்த் கொரியன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் மட்டும் அந்த துப்பாக்கி சூட்டில் எல்லாரையும் காப்பாற்றிட்டு தன்னோட உயிரை கொடுத்துட்றாரு. அவர் அங்கேயே புதைச்சிட்டு இறுதி மரியாதை செய்கிறாங்க. அன்னைக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு டிலே ஆகி அடுத்த நாள் வருது. எல்லாரும் ஒரே பஸ்ஸில் பத்திரமா மிலிட்ரிக்காரங்க கிளர்ச்சியாளர்களை எல்லாம் தாண்டி போகிறாங்க. அங்கிருந்து ஃப்ளைட்டில் எல்லாரும் ஒன்றாவும் போகிறாங்க. நார்த் கொரியா மக்கள் சவுத் கொரியா மக்களுக்கும், சவுத் கொரியா மக்கள் நார்த் கொரியா மக்களுக்கும் மாற்றி மாற்றி நன்றி சொல்லிக்கிறாங்க. ஃப்ளைட்டு கென்யாவில் இருக்கிற மொம்பாசா ஏர்போர்ட்டில் தரையிறங்குது. அங்கே ஒவ்வொரு நாட்டையும் பிக்கப் பண்ண அவங்க நாட்டுக்காரங்க வந்திருக்கிறாங்க. அப்போது சவுத் கொரியன் ஆஃபீஸர் தான், எல்லாரும் இங்கே கவனிங்க, நம்ம எல்லாரும் எவ்வளவோ உதவி செஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்று மண்ணா இங்கே வந்துட்டோம். ஆனால் நம்ம பிரிய வேண்டிய நேரம் இது. இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் பார்ப்போமோ பார்க்க போவோமோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. இங்கிருந்து நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் மற்ற ஃபாரினர்ஸ் கூட பின்னாடி வாங்க. எங்களை தெரியாத மாதிரி காட்டுங்க, நாங்களும் உங்களை தெரியாத மாதிரி காட்டிக்குவோம். எங்களை திரும்பி கூட பார்க்க வேணாம், நாங்களும் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டோம்னு அங்கேருந்து சொல்லிட்டு எல்லாரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு கை கொடுத்துட்டு அவங்க இனிமேல் வாழ்க்கையில் பார்க்கவே மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். அங்கேருந்து 2 குரூப்பும் பிரிய ஆரம்பிக்குது. எல்லாரும் கீழே இறங்கி போக சவுத் கொரியன்ஸ் அவங்க நாட்டுக்காரங்களும் நார்த் கொரியன்ஸ் அவங்க நாட்டுக்காரங்களும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. 2 குரூப்பும் ஆளுக்கு ஒரு வண்டியில் ஏறுறாங்க. பஸ்ஸில் உட்காந்து எல்லாரும் கடைசியாக ஒருத்தர் பார்க்காம திரும்பி போகிறாங்க. அதோட இந்த படமும் முடியுது. இது உண்மையிலேயே ஒரு நடந்த சம்பவங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இதை பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயம் ஞாபகம் வருதுங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களை எல்லாத்தையும் இதே மாதிரி வேற ஒரு படத்தில் சந்திக்கிறேன். பாய்.